இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பல ஃபித்னாக்களை கிளப்பி எப்படியாவது தௌஹீத் ஜமாத்தை அழிச்சிடலாம் நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன நடத்தினான் தெரியுமா? இந்த வார உணர்வுல கூட உங்களுக்கு தெளிவாக வெளியிட்டிருக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி 2005 இறுதி தௌஹீத் ஜமாத்தினுடைய முக்கிய பிரச்சாரர்கள் ஒருவரான பிஜேவை பற்றி கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு பிஜேன்னு ஒருத்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, பெரிய அளவுக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத ரொம்ப நாசுக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் மூலமாக நிறைய இஸ்லாத்தை தள்ளி வந்திருக்கிறாங்கன்னு ஒரு பிட்டை போட்டுக்கிட்டு இவர் வந்து சூனியத்தை மறுக்கின்றார், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் என்று சொல்லி பல ஹதீஸ்களை இல்லைன்றாரு, சாலிமுக்கு இளைஞருக்கு பால் ஊட்டினாங்கன்னு வரக்கூடிய செய்தியை இல்லைன்றாரு, இது கூடாதுன்றாரு. பாருங்கள் எப்படிலாம். அதே மாதிரி வந்துக்கிட்டு குர்ஆனில் எழுத்துப்பிள்ளை இருக்குன்றாருன்னு பெரிய பட்டியலை போட்டு அவன் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது வந்து அந்த தலைமை முஃப்தி, சவுதி அரேபியாவினுடைய தலைமை முஃப்தி அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா அப்படின்றவருக்கு அனுப்பி விட்றாங்க கம்ப்ளைண்ட்டை. யார் அனுப்புறது? முகமது ஜக்கி, முகமது முபாரக் மதனி, முகமது நூவு. இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா சவுதி கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட். யாரை பற்றி? பிஜேபி பற்றி. இவரிடத்துல நாங்கள் எப்படி நடந்து கொள்வதுன்னு எங்களுக்கு இன்னும் வழிகாட்டுதல் தாங்க. இப்படி போட்டு கொடுத்துட்டு இவருடைய குர்ஆன் தமிழாக்கத்தை ரகசியமாக இங்கே விற்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நம்ம கஞ்சா பட்டனை விற்கிற மாதிரி இவங்களுக்கு இப்படி வந்து கம்ப்ளைண்ட் எழுதி விட்டு ஒரு புத்தகங்களை விற்று கொண்டிருக்கின்றார்கள், ரகசியமாக விற்பனை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி விட்டாங்களா. இந்த அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா எல்லாத்தையும் படிச்சிருப்பார் போல, என்னடா எல்லாம் முக்கியமான மேட்டராக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த கம்ப்ளைண்ட் போனது இவங்க போட்ட சதி திட்டம், எப்படியாவது தௌஹீத் ஜமாத்தை ஒழிச்சிடலான்னு இவர்கள் போட்ட திட்டம்லாம் இங்கே யாருக்கும் தெரியாது, தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் தெரியாது. சரியா? சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளுக்கும் தெரியாது, பிஜேக்கும் தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தெரியாது. கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவனையும் அவர் என்ன செய்கிறார், 2 லெட்டர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு கடிதம் வந்து பிஜேக்கு, இன்னொரு கடிதம் அவங்களுக்கு. என்ன, இந்த மாதிரி இப்படிலாம் ஒருத்தவரை பற்றி தமிழகத்தினுடைய பிரச்சார தாயியாக இருக்கக்கூடிய ஜெயினுல் ஆபிதீன் என்பவரை பற்றி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அவரை வந்து சவுதி அரேபியாவினுடைய சிறப்பு விருந்தினராக நாங்கள் கூப்பிட போகிறோம் அப்படின்னா. பாருங்க, அல்லாஹ் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனா இல்லையா? அல்லாஹ் நீ இவங்க அழிச்சிடலாம் நினச்சாங்க, அழிச்சிடலாம் நீ நினச்சதுக்கு அல்லாஹ் வச்சானா எப்படி அடி கொடுக்குறான் பார்த்தியா? இதை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட ஜெயினுல் ஆபிதீன் இடத்துல இந்த கடிதத்தை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது போட்டு நீங்கள் எழுதின கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு காப்பி மறந்துடாமல் கொடுத்துருங்க. பார்த்தா அங்கேருந்து முபாரக் மதனி பிஜேக்கு தொடர்பு கொள்கிறாரு. இவர் எதுக்குடா தொடர்பு கொள்கிறாருன்னு பார்த்தா, இல்லை உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அனுப்பி விட்டோம். சரி என்னாச்சு? அந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்து சவுதி அரேபியாவுக்கு உங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு யாரை வந்து கம்ப்ளைண்ட் எழுதினாங்களோ, யார் கம்ப்ளைண்ட் எழுதினாரோ அவர்கள் மூலமாகவே அல்லாஹ் சிறப்பு அழைப்பு அழைக்க வச்சானா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சின்றது. இன்னகும் யக்கீதுன கைதா வ அகீது கைதா ஃப மஹிலில் காஃபிரின் அம்ஹில்ஹும் ருவைதா. சூழ்ச்சி செய்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், கொஞ்சம் அவகாசம் இருக்கட்டும் கொடுப்போம். அல்லாஹ் அதை விட சூழ்ச்சி செய்வானா இல்லையா? சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனா இல்லையா? கடிதம் வருது, ஃபேக்ஸ் நம்பரை கேட்குறாங்க, ஃபேக்ஸில் வருது கடிதம். இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஜெயினுல் ஆபிதீன் அவர்களுக்கு உங்களை வந்து நாங்கள் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றோம், நீங்கள் 15 நாள் எங்களுடைய விருந்தினராக வாங்க. கரெக்டாக ஹஜ்ஜுடைய நேரத்தில் கூப்பிட்றாங்க. 2006 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு நீங்கள் வந்து இஹ்ராமோட வந்துடுங்க, இங்கே ஹஜ்ஜு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஹஜ்ஜு செஞ்சுட்டு நல்லபடியாக நீங்கள் போங்க, நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிடுவோம் என்று சொல்லி அழைப்புகள் வருது. அப்போ வந்து இந்த விவாதம் உட்காந்து மசூரா பண்ணுறது இதெல்லாம் வரலையே அப்படின்னோனையும் அந்த நேரம் பார்த்து ஜனவரி 29 கும்பகோணம் பேரணி டைம். அது இவர் மாநில தலைவராக வேறு இருக்கார். இப்போ போட்டு போக முடியுமா? இது வந்து எனக்கு முக்கியமான பல வேலைகள் இருக்குது, வேற ஒரு தேதியை கொடுங்கன்னு சொல்லி பிஜே ஒரு பதில் கடிதம் கொடுக்குறாரு. அப்போ ஒரு கண்ணியப்படுத்தி சிறப்பு விருந்தினர் அழைக்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க, விவாதம் நடத்த கூப்பிடலன்றது அதுக்கப்புறம் வழங்குது. சரியா? அப்போ வந்து இந்த மாதிரிலாம் இப்படி ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு, இப்படி உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. தடை பண்ணுறதா இருந்தால் அன்னைக்கு தடை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வந்து ரகசியமாக விற்கிறாங்களா, புடியலா, எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்ச்சி பண்ணு, தூக்கு, அம்புட்டு பேரை அனுப்பு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ நீ என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறே அந்த அனைத்து குற்றச்சாட்டும் அந்த கடிதத்தில் இருக்குது. என்னென்ன குற்றச்சாட்டு இவர்கள் சொன்னாரோ, சூனியத்தை மறுக்கின்றாரு, குர்ஆனுக்கு முரண்படக்கூடியதாக சொல்லி ஹதீஸ்களை மறுக்கிறாரு, அதை மறுக்கிறார், இதை மறுக்கிறார், நீ என்னென்னலாம் இப்போ சொல்லுகின்றாயோ அது எல்லாத்தையும் தலைமை முஃப்திக்கு அனுப்பினீர்களா இல்லையா?
என்ன நடந்துச்சு? கடைசியில் என்ன ஆச்சு? இவர் என்னென்ன புத்தகம்லாம் எழுதியிருக்காருன்னு பாருங்கன்ட்டு அதுக்கப்புறம் தான் இயேசு இறைமகனா, இதுதான் பைபிள், நோன்பு, அர்த்தமுள்ள இஸ்லாம், இது போன்ற பிஜேபியினுடைய அனைத்து புத்தகங்களையும் ஜாலியாத் சார்பாக வெளியிடுகின்றார்கள். அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தினா, நீங்கள் தடுக்கணும், அழிச்சிடலாம், ஒழிச்சிடலாம் நீங்கள் நினச்சதுக்கு அல்லாஹ் எப்படி அடி கொடுத்தான் பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் மற்ற எந்த புத்தகத்தை போட்டாலும் காசு கேட்பாங்க. மற்ற ஆளுகளாக இருந்தால் ராயல்ட்டி கேட்பான். இப்படி மாற்றுறதுக்கு காசு கொடுப்பார்கள், லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. ஆனால் பிஜேபியுடைய பாலிசி என்னென்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் காசு வாங்க மாட்டேன். அதையும் யோசிச்சுருப்பானா இல்லையா? என்னடா அது அநியாயத்துக்கு நல்ல மனுஷனாக இருக்காங்க. இப்படியா எழுதின புத்தகத்தை நம்ம வெளியிடுறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தகங்களை அங்கே இலவசமாக லட்சக்கணக்கில் அடித்து வெளியிட்டா இவருக்கு இந்த புத்தகம் விற்பனை பாதிக்குமா இல்லையா? அதையெல்லாம் கவனத்தில் கொண்டாங்களா? தாவா தான் முக்கியம் என்ற அடிப்படையில் நயா பைசா வேணாம், சல்லி பைசா, சவுதி பைசா வேணாம் என்று சொல்லி அவ்வளோ உறுதியாக இருந்ததுனால தானே இத்தனை புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இத்தனை புத்தகத்தை ஒவ்வொரு புத்தகத்துக்கும் லட்சக்கணக்கில் காசை வாங்கியிருந்தா ஒரு லட்சாதிபதியாக இருப்பார் அவர். வேணாம், இது அவருடைய பாலிசி. இந்த மாதிரியான விஷயத்துக்கு காசு வாங்க மாட்டேன்றத அவர் பாலிசியாக வச்சுருக்காரு. அந்த அடிப்படையில் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அவ்வளோ கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இவங்க வந்துக்கிட்டு அவர் உள்ளே நுழைய முடியாது. பாருங்க, அவர் வந்து மதினால தஜ்ஜால் எப்படி நுழைய முடியாது, அந்த மாதிரி மக்கா மதினாக்குள்ள பிஜே நுழைய முடியாது. நீ என்னென்னலாம் சொன்னடா, நீ இப்படிலாம் நீ ஃபித்னா பண்ணியே. அல்லாஹ் வந்து கடைசியில் அவங்களை கேவலப்படுத்தானே செஞ்சான். அந்த அடிப்படையில் இப்போ இப்படி கிளப்பி விட்டது வந்து பின்னடைவுலாம் கிடையாது. இதுதான் வந்து மிகப்பெரிய எழுச்சிக்கு வித்துட்டு இருக்கின்றது. சரியா? ஒரு சகோதரர் கூட அனுப்பியிருந்தார். அதாவது வந்து இந்த செய்தியை வந்து நெட்டில் போட்டவனையுமே ஒரு சகோதரர் 97 சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ஜித்தாக்கு போகும்பொழுது நிறைய புத்தகங்களை, பிஜே புத்தகங்களை கொண்டு போனாராம். பிடிச்சாங்களாம். பிடிச்சிட்டு தமிழ் கமிட்டியில் நான் கொடுத்து இதெல்லாம் செக் பண்ணாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னோடனையும், சரி நீ எனக்கு நம்பரை கொடு அப்படின்ட்டு நம்பரை வாங்கிட்டு போயிட்டாராம். உட்காந்து ஒரு 2 மாதம் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்ருக்காங்க. எங்கேயா இவ்வளவும் கிடச்சிச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு பிஜேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எழுதின புத்தகம் தான். அம்புட்டும் தங்கம், கோல்டுன்னு அவன். அப்போ அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கிருபை. அதை அந்த ஒரு சகோதரர் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி நானே அனுபவப்பட்ட விஷயம் அப்படின்னு அனுப்பியிருந்தார். அதே மாதிரி குவைத்தில் இப்படி தான் பண்ணாங்க. குவைத்தில் நான் நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்துக்கிட்டு மோசமானவங்களை பேச்ச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடாக இருக்கக்கூடிய நிலையில் எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம், இங்கே பேசினா மிகப்பெரிய கலவரம் வெடிக்கின்ட்டாங்க குவைத்தில். பாருங்க, அந்த அளவுக்கு இங்கே மேப்படியாக எங்கேயும் இருக்கிறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் போனவனையுமே இப்போ கரெக்டாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நிர்வாகிகளை கூப்பிட்றாங்க. உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. அங்கே கூப்பிட்டுருக்காங்க, 300 பேருக்கு மேலே ஆள் வந்து உட்காந்துருக்கு பயானுக்கு. நிகழ்ச்சி அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு. அனுமதி மறுக்கப்படும் என்னங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பொறுப்புன்ட்டு அங்கே மண்டல தலைவர் ராஜா மற்றும் குவைத்து ஜின்னா 2 பேரும் நாங்கள் பொறுப்பு, எங்கள் மேலே ஆக்ஷன் எடுங்க எதாக இருந்தாலும், அப்படி எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு அவங்க கார்டை கொடுக்குறாங்க. கொடுத்தா சரி இந்த ஒரு தடவை நடத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கே, என்ன செய்கிறது, தமிழ் ஆட்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அங்கே உள்ள அந்த அமைப்பில் இருந்து அங்கே சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான ஆளுகளெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது, எப்படி நாங்கள் நடந்துக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல புத்தகங்கள்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. சில புத்தகங்கள்லாம் அனுப்பி இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த புத்தகங்கள் சில அனுப்பியிருக்கிறோம். இந்த புத்தகத்தை எழுதினவர் இருக்கார்ல, இவருடைய தாவாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இவரை ஷேகா ஏற்றுக்கிட்டா தான் அவங்கள பிரச்சாரம் பண்ண அனுமதிப்போம், நீங்கள் சொல்லிடுங்கன்னு டைரெக்ஷன் வந்துருச்சு. உடனே கூப்பிட்டு மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து நம்ம நிர்வாகிகளை கூப்பிட்றாங்க. மண்டல தலைவர் செயலாளர் எல்லாம் போனால் இப்படி ஒரு தமிழ் ஷேக் ஒருத்தர் இருக்கார், அவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் தான் நீங்கள் இது பண்ணுங்கள், அவருடைய செய்திகள் மாதிரி உள்ள விஷயங்களாக இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்குறோம், இல்லாட்டினா இது பண்ண முடியாது, அவருடைய புத்தகங்களை வச்சுருக்குறோம். யாரா இது நமக்கு தெரியாது, யாருப்பா அந்த ஷேக்குன்னு நினச்சிருக்கிறாங்க, யாரை சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்ட்டு பார்த்தா புத்தகங்களை கையில் கொடுத்துருக்காங்க. பார்த்தா இதுதான் பைபிள், இயேசு இறைமகனா, விதத்து அதோட ஜின்னா எடுத்து காமிச்சிருக்காரு குவைத்து மண்டல செயலாளர். இவர் தான் எங்கள் மாநில தலைவர் அப்படின்னு. அதோட அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இனிமேல் அங்கே பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்றீங்களா? இனிமேல் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அங்கீகாரம் பெற்ற அமைப்புன்றாங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போ நீ வந்து கெடுக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்க, அப்படிலாம் பண்ணியும் வந்து இந்த ஜமாஅத்து வளர்கின்றதா அழிகின்றதா? அல்லாஹ் வளர்க்குறானா இல்லையா?
அதுதான் இந்த மாதிரி வந்து உள்ள நுழைய முடியாது, அதை பண்ண முடியாது, எல்லாத்தையும் வெளியே அனுப்புகின்றார்கள் என்று இவர்கள் செய்த அந்த ஃபித்னாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் பதிலடி கொடுத்திருக்கின்றான் அப்படின்றதான் இதில் உள்ள விஷயம். இதன் மூலமாக நம்மளுடைய இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இன்னும் பல சகோதரர்கள் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு நம்மளுடைய அந்த அமல்கள் நல்லபடியாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சூனத்தை பெறக்கூடிய அன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.